ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சுண்டைக்கடலை பிரியாணி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து கத்திரிக்காய் இங்கே பாருங்கள். அதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மல்லி, கடலைப்பருப்பு, சோம்பு, சீரகம், மிளகு, 5-6 வெந்தயம் இதெல்லாம் வெறும் கடையில் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி நம்ம இந்த கத்திரிக்காய்க்கு வந்து சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இதோட 2 பட்டை துண்டு 2 கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துட்டு இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம தனி மிளகாத்தூள் வந்து இது பவுட்ரு பண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வந்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த பவுட்ரு ரெடி பண்ணியாச்சு. அதோட உப்பு மிளகாத்தூள் சேர்த்து அந்த பவுட்ரு ரெடி பண்ணி கத்திரிக்காயில் வச்சு இப்போ கத்திரிக்காய் வந்து நம்ம வதங்க விட்டுட்டோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துட்டா இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது பிடிச்சிருந்தா லைக்